சோதரி, யாரம்மா நீ? என் பொறுமையை அளவுக்கு மீறி சோதித்து விட்டாய். சோதரியா? இன்னுமா என் ஏக்கம் புரியவில்லை? புரிந்தது. தப்பான எண்ணத்தோடு தவறாக வந்திருக்கிறாய். இல்லை, தகுதியான இடம் என்று தெரிந்துதான் வந்தேன். உமது வார்த்தைகள் வம்பை குறிக்கிறதோ? வரம்பற்ற உமது பேச்சு பயமற்ற தன்மையே குறிக்கிறது. உங்களை போன்ற வீரர் அருகில் இருக்கும் போது பயப்படுவது அறிவீனம் இல்லையா? என்னன்னா, யார் இந்த பெண்? தம்பி, இந்த அணங்கிற்கு அறிவு புகட்டி அனுப்பு. யாரம்மா நீ? எதற்காக இங்க வந்தாய்? தக்க துணை வேண்டியே தகுந்த இடத்திற்கு வந்தேன். அதற்குற்றவர் இங்கு யாரும் இல்லையே? ஏன் இல்லை, இருக்கிறார், உன் அண்ணன். என்ன? என் அண்ணன் ராமர் ஏகபத்தினி விரதம் கொண்டவர். என் அண்ணி சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையுமே அவர் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இல்லை, ஒரு பெண்ணின் அன்பு ததும்பும் உள்ளத்தை, கனிந்த காதலை எந்த ஆண்மகனும் மறுக்கவே மாட்டான். அர்த்தமற்ற உன் காம உணர்ச்சிக்கு பெயர் காதலா? நாணமற்ற உன் செய்கைக்கு புனித போர்வையா? தன்மையற்ற உன்னால் பெண் குலத்திற்கே தீராத அவமானம். பெண்ணின் உள்ளத்து வேதனையை சரிவர புரிந்து கொள்ளாத நீ பெண்மையை பற்றி பிதற்றுவது பெருத்த அவமானம். நீயும் ஒரு பெண்ணா? காமத்தால் பெற்றிருக்கிறாயா? நங்கைகளுக்கு இருக்க வேண்டிய 4 வகை குணங்களும் நசுக்கப்பட்டு மங்கை என்ற பெயரிலே இங்கே வந்து நிற்கிறாயே, உனக்கு மதி இல்லையா? வேறு யாரும் கதி இல்லையா? இல்லை உன் விதியை படித்தானா? உன் அண்ணனை விட நீ அறிவில் உயர்ந்தவன் என்பதை எனக்கு உணர்த்தி என்னை உன்வசம் இழுக்க பார்க்கிறாயா? என்றும் பாராமல் எய்து விடுவேன் கணையை. நீ விடுக்கும் கணை என் உள்ளத்தை குலைக்கலாம், ஆனால் உறுதியை குலைக்க முடியாது. வீரம் பேசும் உன்னை நான் நினைத்தால் இந்த காட்டை காக்கும் கரதூஷணர்கள் பேழையில் வைத்து ஆறா பேரோடு அனுப்பிய என் கண்மணியை இன்று ஒரு பெண்மணியாக காட்டில் கண்டேன். இலங்கேஸ்வரின் மகளும் சக்கரவர்த்தியின் மருமகளுமான என் செல்வ சீதேவி இன்று நாட்டை இழந்து காட்டில் வாழ்வதை கண்டேன். அண்ணா, கண்டாயா? என் செல்வத்தை கண்டாயா? என்ன நடந்தது? என்ன நடந்தது சூர்பனகா? நான் நடத்திய இந்த நாடகத்தில் ஒரு உண்மை வெளியாகியது. உண்மையா? அது என்ன சூர்பனகா? ஏகபத்தினி விரதமுடைய தசரத ராமன் வீர தீர பராக்கிரமங்கள் அனைத்திலும் தங்களுக்கு மருமகனாக இருக்க தகுதியுடையவன் என்பதுதான். சோதரி, நீ சொன்னதை கேட்டது முதல் எனக்கு என்னவோ இங்கு இருக்கலை. என் செல்வங்களை எப்போது பார்ப்போம் என்ற ஏக்கம் என் இதயத்தை பாட்டுகிறது. உங்கள் இதயத்தை சாந்தப்படுத்தும் உபாயத்துடன் தான் வந்திருக்கிறேன் அண்ணா. சொல் சூர்பனகா, எதுவானாலும் இடையூறின்றி செய்து முடிக்கிறேன். எப்படியும் நமதரும் செல்வமான சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டால் அன்பே உருவான ராமனும் அவளை தேடி இலங்கை வந்து சேர்ந்து விடுவான். அதன் பின் ஆற அமர நற்குணம் படைத்த ராமனிடம் நமது உண்மை வரலாற்றை நல்லபடி எடுத்துரைத்து பிளவுபட்ட நமது குடும்பத்தை ஒன்றுபடுத்தி ஒருமித்து வாழ்ந்திடலாம். எப்படி என் யோசனை? சரியான யோசனைதான். ஆனால் என் செல்வத்தை எப்படி இங்கே அழைத்து வருவது? நீரே சென்று அழைத்து வர வேண்டியதுதான். ஆனால் மண்டலாதிபதி இலங்கேஸ்வரனாக அல்ல, மாறுவேடத்தில் செல்ல வேண்டும். மாயமான் உருவிலே மாமா மாரீசனை அனுப்பி வையுங்கள். சீதைக்கு மான் என்றால் மிகவும் பிடிக்கும். அதை பிடித்து தரும்படி ராமனிடம் சீதை கேட்காமல் அதை பிடிக்க சென்றதும் மாரீச மாமாவின் சூழ்ச்சியால் லட்சுமணனை அங்கிருந்து அகற்றியாக வேண்டும். அதன் பின் எவ்வித இடையூறுமின்றி சீதையை நீங்கள் இங்கே அழைத்து வந்து விடலாம். இல்லை இல்லை, தூக்கியே வந்து விடலாம். அருமையான யோசனை. மானை பிடிக்க சென்றவர் இன்னும் மறக்கானாமே. நான் அப்போதே சொன்னேன், அது மாயமான் என்று. கேட்காது பிடிவாதம் செய்தீர்கள். லட்சுமணா, இது அபய குரல், அவர் குரல் போன்று கேட்கிறது. இந்த அரண்யத்தில் அரக்கர்களின் அக்கிரமம் அதிகம். மானை போலவும் அண்ணல் போலவும் ஏதேதோ மாயாஜாலங்கள் செய்து நம்மை ஏமாற்ற பார்ப்பார்கள். இது விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு என்னமோ பயமாக இருக்கிறது. நீ போய் பார்த்து விட்டு வந்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். சீக்கிரம் போ லட்சுமணா. தாயி, அண்ணல் ராமருக்கு ஒருபோதும் அபாயம் நேராது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். கவலைப்படாமல் இருங்கள். அவர் குரல் போன்றே அபய குரல் கேட்டு பின்னும் கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியவில்லை லட்சுமணா. தாய், நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். அண்ணல் ராமருக்கு இன்றல்ல என்றுமே அபாயம் நேராது. லட்சுமணா, இப்பொழுது என் சொற்படி நீ போகிறாயா இல்லையா? தாயி, போவதற்காக சொல்லவில்லை. பொறுமையற்ற உங்கள் செயல்
பேராபத்துக்கு வழிவகுத்து விடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். நிறுத்தும் விளக்கத்தை. என் பத்திக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமே ஆகிய பிறகு நீ எனக்கு மைத்தனும் அல்ல, நான் உனக்கு மதுரையும் அல்ல. என்றும் என் சொல்லை தட்டாத நீ இன்று தடுத்து பேசுகிறாய் என்றால் உனதாகத்திலும் ஏதோ வஞ்சகம் புகுந்து விட்டது என்று எண்ணுகிறேன். ஐயோ தாயே, அவ்வாறு சொல்லாதீர்கள். அதனை என் மனம் சகிக்காது. உங்கள் விருப்பப்படியே போகிறேன். ஆனால் ஒன்று, ஓம் நாராயணாய நமः. இதை கடந்து மட்டும் வெளியே வராதீர்கள். பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி. பாசம் என்பது பொன்விலங்கு, பாசம் என்பது பொன்விலங்கு, அதை பூட்டிக் கொண்டது நெஞ்சிரண்டு, பூட்டிக் கொண்டது நெஞ்சிரண்டு. பாசம் என்பது பொன்விலங்கு. என்ன தாயே, பேசாது நின்று விட்டாய்? ஒரு கால் இந்த சாதுவுக்கு அமுதளிக்க அகத்தில் ஏதும் இல்லையா? வேண்டுவன இருக்கின்றன. தாங்கள் தயவு செய்து சற்று இப்படி வந்து அமர்ந்தால் இக்கணமே கொண்டு வருகிறேன். வாருங்கள். இல்லை தாயே, நான் இங்கேயே இருக்கிறேன். தாங்கள் சித்தம். மகாதேவா, மகாதேவா, பெற்ற தந்தைக்கு பெண்ணிடும் பிச்சை, மகளே என்று அழைக்க முடியாத நிலையில் உள்ள தந்தை. சுவாமி. தாயே, உள்ளன்போடு கொண்டு வந்த ஆகாரத்தை இதனில் இட்டு விடுங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. எழுந்திரு மகளே. தாங்கள் எதற்காக வருந்துகிறீர்? அது ஒன்றுமில்லை. உன் வரலாற்றை நினைத்து பார்த்தேன். நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. ஏன் வரலாற்றையா? ஆம் மகளே. தாங்கள் எவ்வாறு அறிந்தீர்? அயோத்தி அரசன் செய்த அக்கிரமம் தான் அவனி முழுவதும் அறியுமே. இல்லை என்றால் தூய குணம் படைத்த நீங்கள் மூவரும் நாட்டை விட்டு காற்றுக்கு வருவீர்களா? அவை யாவையும் நினைத்து ஆவது ஒன்றுமில்லைதான், ஆவது ஒன்றுமில்லைதான். எனக்கேனோ தங்களை தரிசித்தது முதல் என்னை அறியாத பெற்ற தந்தையை பார்ப்பது போல் ஒரு பாசம் உண்டாகிறது. உண்மை மகளே, உண்மை. எனக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். தாங்கள் எப்படியும் 2-3 நாட்கள் தங்கித்தான் போக வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் என் பதியும் இளையோனும் வந்து விடுவார்கள். அவர்களும் உம்மை தரிசிப்பதால் தீராத ஆனந்தம் அடைவார்கள். இல்லை மகளே, நான் இப்போதே போய்த்தான் ஆக வேண்டும். ராஜ்ய காரியங்கள் யாவும். ராஜ்ய காரியங்களா? ஆமாம். அப்படி என்றால் தாங்கள் தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? தாங்கள் யார்? தாங்கள் யார்? சொல்லுங்கள், தாங்கள் யார்? ராவணேஸ்வரா, உண்மையை வெளிப்படுத்திவிடு. இல்லையே மீண்டும் ஒரு முறை அதுவும் பெற்ற மகளிடத்தில். நான் நான்
லங்காதிபதி ராவணேஸ்வரன் மகளே,